இன்றைய விநாயகர் பாடல் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 11வது தொடர் பதிவு. விநாயகரை பலரும் வணங்கித் துதித்து அவர் அருளை பெற்றிருக்கின்றனர். அதில் முக்கியமான சிலர் பற்றி இங்கே காண்போம். கிருத வீரியன் என்னும் மன்னன் புத்திர பாக்கியமில்லாமல் தவித்தான். பலவிதமான யாகங்களும் பூஜைகளும் செய்தான். ஆனாலும் பலனில்லை. ஒரு நாள் அவன் கனவில் அவன் தந்தை தோன்றினார். அவனிடம் ஒரு சுவடிக்கட்டை கொடுத்து, மகனே, இதில் கண்ட விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டு வா, அவர் அருளால் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று சொல்லி மறைந்தார். திடுக்கிட்டு எழுந்த மன்னன் கையில் நிஜமாகவே ஒரு சுவடிக்கட்டு இருக்க பண்டிதர்களிடம் அதை காட்டி விளக்கம் கேட்கின்றான் மன்னன். வேத பண்டிதர்கள் அந்த ஓலைச் சுவடியை படித்துவிட்டு வியப்புடன் அரசனிடம் சொன்னார்கள், அரசே, இது விநாயகனை வேண்டிச் செய்ய வேண்டிய விரதம். இதை அங்காரக சதுர்த்தி விரதம் என்பார்கள். இந்த விரதத்தை பற்றி பிரம்மதேவர் சொன்ன விஷயங்கள் சுவடியில் உள்ளன. நாங்கள் இதுவரை கேட்டிராத விரதம் இது. இதை நன்கு படித்து அதன்படி நீங்கள் விரதம் இருக்க நாங்கள் உதவுகிறோம் என்றனர். பெளர்ணமி தினத்துக்குப் பின்னர் வரும் சதுர்த்தியை பொதுவாக சங்கடஹர சதுர்த்தி எனச் சொல்லுவதுண்டு. அந்த சதுர்த்தியானது அங்காரகன் என்னும் செவ்வாய்க்கு உரிய செவ்வாய்க் கிழமைகளில் வந்ததால் அதை அங்காரகச் சதுர்த்தி என்பது உண்டு. அம்மாதிரி அங்காரகச் சதுர்த்தி அன்று மன்னன் விரதத்தை துவக்கினான். விக்னமில்லாமல் விரதம் அனுசரித்து விநாயகர் உதவியுடன் விரதத்தை முடித்தான். அவன் மனைவியும் கருவுற்றாள். மன்னனின் மகிழ்ச்சி பிறந்த குழந்தையை பார்த்ததும் ஓடிப்போனது. கைகளோ கால்களோ இல்லாமல் பிறந்தது ஒரு ஆண் குழந்தை மன்னனுக்கு. கலங்கிய மன்னனும் ராணியும் விநாயகர் அருளினால் பிறந்த பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த குறையை விநாயகர்தான் தீர்த்து வைக்க வேண்டும் என முழு மனதுடன் பிரார்த்தித்தனர். மகனுக்கு கார்த்த வீரியன் என பெயரிட்டு வளர்த்து உரிய வயது வந்ததும் கணேச மூல மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார்கள். மூல மந்திரத்தை ஜபித்து 12 ஆண்டுகள் விடாமல் தவம் இருந்தான் கணபதியை நோக்கி கார்த்த வீரியன். விநாயகரும் அவன் முன் தோன்றினார். கார்த்தவீர்யா, குறையுடன் பிறந்த நீ இவ்வாறு நிறைவாக எம்மை பூஜித்தாய். உனக்கு என் ஆசிகளைத் தருவதோடு அல்லாமல் 1000 கை கால்கள் தோன்றவும் அருளுகிறேன் என வரம் தந்தார். 1000 கரங்களும் மிகுந்த பலத்துடனும் யாராலும் வெல்ல முடியாத தீரத்துடனும் இருந்ததால் அர்ஜுனனுக்கு நிகரானவன் எனப் பேசப்பட்டு அவன் பெயரே கார்த்தவீர்யார்ஜுனன் என அழைக்கப்பட்டான். தனக்கு கால்களும் கைகளும் அளித்த விநாயகருக்கு கார்த்த வீர்யார்ஜுனன் பிரவாளவனம் என்னும் வனத்தில் பவளத்தால் சிலை அமைத்து ஆலயம் கட்டி வழிபாடு செய்தான். இன்றைய விநாயகர் பாடல். அருள் தரும் ஆண்டவனே, அருட்கடலானவனே, அருகம்புல் மாலையிட ஆனந்தம் கொண்டவனே,